Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். TNPSC 2025 நியூ சிலபஸ் புது பிளான் ரெடி. GS அண்ட் லாங்குவேஜ் நியூ சிலபஸ் ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் எல்லாமே இருக்குது. முழுமையாக பாருங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்ப்போம். அண்ட் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம் புது வருஷம் அடுத்து வரப்போகிற 5 மந்த், முக்கியமாக இந்த 5 மாதங்கள் நம்ம ப்ரிப்பரேஷன் அதிரடியாக படிக்கணும். சும்மா இப்படி அப்படி இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஒரு இடிச்சா மட்டும்தான் நாம் இந்த வருஷம் போஸ்டிங்காக வாங்க முடியும். ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லாங்குவேஜில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி பேப்பர் வேறு லெவலில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த வாய்ப்பு நமக்கு ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. பட் இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுமா? தாராளமாக பயன்படுத்திக்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதை நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. சாதாரணமாக இல்லாமல் அதிரடியாக ஒரு இடிச்சா மட்டும்தான் நமக்கான கதவுகள் தட்டி திறக்க முடியும். அம்பி மாதிரி இல்லாமல் அந்நியன் மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனில் ஒரு வெறி இருந்தே ஆகணும். நிச்சயமாக இதை கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்காக ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபோக்கஸ் ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன். அது என்னப்பா ஏப்ரல்? ஸோ முழுமையாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ மந்த் வைஸாக நான் டேஸ் கொண்டு வந்திருக்கேன், எல்லாமே நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிற விஷயந்தான், 2024 என்ன நடந்துச்சு, படித்தோம் படிக்கலை, கிளியர் பண்ணோம் கிளியர் பண்ணலை, வாட் எவர், மார்ஜினில் போயிடுச்சு, மைல்டாக போயிடுச்சு, பெயின்ஸில் போயிடுச்சு, எல்லாத்தையும் விட்டுருங்க. ரைட், நமக்கான வாய்ப்பு அடுத்த வருஷமே கிடச்சிருக்கு. இதை பயன்படுத்திக்கணும். பட் நான் சொன்ன மாதிரி தான், சாதாரணமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, அதிரடியாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் இந்த வருஷம் நம்ம எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். பார்த்துலாமா? ரைட். அண்ட் டிஎன்பிஎஸ்சி 2025க்கான ஹிட் பேச்சஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்க்கலாம். ஸோ டெய்லி பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மினிமம் எக்ஸாம் வரைக்குமாவது ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஃப்ரீ டெஸ்ட் அப்படி நாங்கள் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா லாங்குவேஜுக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த புது சிலபஸ்க்கு ஒரு புது டெஸ்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். அந்த டெஸ்ட் எங்கே இருக்கும்? நம்ம டெலகிராமில் கண்டக்ட் பண்ண போகிறோம். லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. எதுக்காக நம்ம ஏப்ரல் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம்? நல்லா பாருங்கள். குரூப் 1 ஏப்ரல், குரூப் 4 ஏப்ரல், குரூப் 2 ஜூலை மந்த். ஓகே, இந்த இடத்துல ஜான்லேருந்து மார்ச் 31 வரைக்கும் இந்த நாட்களில் யார் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணால் கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நோட்டிஃபிகேஷன் அப்புறம் 2.5 மாதம் மட்டும் தான் டைம் இருக்குது. இந்த 2.5 மாதம் அதிகமாக நீங்கள் ரிவைஸ் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? நீங்கள் குரூப் 1 வேணுமா, குரூப் 2 வேணுமா, குரூப் 4 வேணுமா, அந்த கதையே இல்லை. ஜிஎஸ் எல்லாருக்குமே காமன் தான். சிலபஸ் கொடுத்துட்டாங்க, காமன் சிலபஸ் தான். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது காமனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் குரூப் 1க்கு எந்த ஆங்கிள்லாம் மாற்றலாம், குரூப் 4 எப்படி மாற்றலாம், தனியாக நான் ஒரு ஐடியா கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் காமனாக ப்ரிப்பேர் பண்ணாதான் நல்லது. ஓகே, அண்ட் அடுத்த விஷயம், எனக்கு தமிழா இங்கிலீஷா நான் வீடியோ விரிவாக போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லிடுறேன். குரூப் 4ம் வேணும் அப்படின்னா தமிழ் எடுங்க, சிலபஸ் செக் பண்ணுங்கள், ஒரு மாடல் பேப்பர் செக் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள், ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தமிழ் ஈஸியாக ஃபீல் ஆகுதா, குரூப் 4 படிங்க. இல்லை டயலமாக இருக்குது, எவ்வளோ சால்வ் பண்ணாலும் ஒரு 70-80 தான் வருது, கஷ்டமாக இருக்குது, படிக்க முடியாது அப்படின்னு தோணுதா, பரவாயில்ல, அதை விட்டுருங்க. ப்ரோ வேக்கன்சி அதிகமாக இருக்குது, நான் குரூப் 4 ட்ரை பண்ண போகிறேன், ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஒரு 4-5 மாதம் குரூப் 4க்காக தமிழை படித்து ட்ரை பண்ணி மார்க் கம்மியாகிடுச்சுன்னா குரூப் 2 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும். டைம் அங்கே இருக்காது. ரைட்? ஸோ நம்மளுக்கு தேவை வேக்கன்சி அதிகமாக இருக்கிறத பார்க்கணுமா, இல்லை குரூப் 1 குரூப் 2ல் ஒரு வேகன்சி பிடிக்கிறத பார்க்கணும். அதை மட்டும் பாருங்கள். நான் நெகட்டிவாக தப்பாக இங்கே கைட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி பிளான் பண்ணி லாஸ்ட் டைம் ஏகப்பட்ட பேர் கோட்டை விட்டுட்டாங்க. அதை நீங்கள் விட்டுறாதீங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். தமிழ் வருமா எடுத்துக்கோங்க, வராது டைலமா இருக்கா ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கிலீஷை ப்ரிப்பேர் பண்ணலாம். குரூப் 1 குரூப் 2 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், கிராக் பண்ண முடியும். இங்கிலீஷ் அவ்வளோ கஷ்டம் இல்லை, நிச்சயமாக எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? அதை சொல்கிறது. ஃபஸ்ட்டு இந்த 3 மாதம் லாங்குவேஜை விட்டுட்டு நீங்கள் அதிகமாக ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணும் போது அந்த ஃபீலிங் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட்? ஓகே, பார்க்கலாம். இப்போது டேஸ் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். Jan 10 நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ப்ரோ பொங்கல் இருக்குது, என்ன பண்ணலாம்? சத்தியமாக சொல்கிறேன், விட்டுருங்க, பரவாயில்ல. அடுத்த வருஷம் பொங்கல் வரும், செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாம்ஸ் வருமா தெரியாது. 24ல் கொண்டு வந்திருக்காங்க, 25ல் கொண்டு வந்துட்டாங்க, 2026 வருமானது $1 மில்லியன் கேள்வி. சொல்கிறத தெரியாது இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம். அப்போ இந்த வருஷம் வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். ரைட்? பொங்கல் ஒரு 3 நாள் தாங்க, பரவாயில்லைங்க, தியாகம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. எக்ஸாம் போஸ்டிங் வேணுமா, தியாகம் பண்ணலாம். ஊருக்கு போகணும், செலிப்ரேட் பண்ணணும், புது படம் பார்க்கணும், ஓடிடியில் வருங்க படம், அப்போலாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொறுமையாக படிங்க, எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுங்கள். ரைட்? இந்த ஃபேஸை 2ஆக பிரிங்க.
ஓகே, இதில் இந்த 3 மாதம் இருக்கா 81 நாட்கள். இந்த 81 நாட்களில் நீங்கள் மெஜாரிட்டி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சொசைட்டி எல்லாமே நீங்கள் முடிச்சு இருப்பீங்க. இந்த 81 டேஸ் ஸ்ட்ராங்காக நீங்கள் பண்ணிட்டா இந்த நாட்கள் ஈஸியாக இருக்கும். எந்த எக்ஸாம் வந்தாலும் அதை நீங்கள் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த 81 நாட்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணலை, ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். ப்ரிப்ரேஷன் பண்ணலாங்க, 2 மாதம் 3 மாதம் கிராஷ் கோர்ஸு எல்லாரும் போடுவாங்க, நானும் போடுவேன், ஜாயின் பண்ணுவீங்க. பட் யாருக்கு லாபம்? எனக்கு லாபம். உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு லாபம். சரியா? ஒரு ஃபீஸ் கட்டுறதுனாலையோ கிளாஸ் ஜாயின் பண்ணுறதால மட்டுமே கிராக் பண்ணிட முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே வேலை செய்யும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் Jan 10 என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆரம்பிச்சிருங்க. குட்டிக்காரன் அடிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முட்டி மோதி உள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. சரியா? நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், அடைய வேண்டிய இலக்கு அவசியமாக அனாவசியமானு பார்த்துக்கோங்க. அது நமக்கு அவசியம்தான் தெரிஞ்சிருச்சுன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்காக ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். நடுவில் ஏகப்பட்ட தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். என்னங்க பிரச்சனை? நம்ம தியாகம் பண்ணுற போகிறோம். படத்துக்கு போக போகிறது இல்லை, ஃபெஸ்டிவல் கொண்டாட போகிறது கிடையாது, கொஞ்சம் பசங்களும் வெளியே போக போகிறது இல்லை, அதிகமாக சேட் பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை. அவ்வளோதானே. இதை பண்ண முடியாதா? தாராளமாக பண்ணலாம். நம்ம பெரிய உயிர் தியாகம் பண்ண போகிறோமா? கிடையாது. ஸோ குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அதை நமக்கு பார்க்கும்போது பெருசாக இருக்க மாதிரி தெரியும். பட் எல்லாமே சின்ன விஷயங்கள் தான். தியாகம் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட். நான் சொன்ன மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. Group 1, Group 2, Group 4 இந்த மாதிரி பிரிக்காதீங்க. ஃபஸ்ட்டு 3 மாதம் ஜென்ரல் ஸ்டடீஸ் காமனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதான் வந்து முக்கியம். ரைட்டா? கேட்க போகிற கேள்விகள் தான் வேறு மாதிரி கேட்க போகிறாங்க. அது எப்படி கேட்பாங்க? நம்ம என்ன பண்ணுறோம்? Jan to March ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் Group 1க்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக எப்படி நீங்கள் அதை மாற்றணும், Group 4க்கு எப்படி நீங்கள் மாற்றணும், Group 2 எப்படி மாற்றலாம், அதை நான் வந்து கைட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் காமனாக ப்ரிப்பேர் பண்ணால் பெட்டராக வந்திருக்கும். எதனா ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ணி ஆகணும்னா இப்படி தாங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பிளான் கொடுக்குறோமா, டெய்லி ஃபாலோ பண்ணணும். காம்ப்ரமைஸ் கிடையாது, தன்னம்பிக்கை, அவ்வளோதான். சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ ஓவர் மோட்டிவேஷன் கொடுத்தா ரொம்ப நெஞ்சு நக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? நல்லா பாருங்கள். டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்தே ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வருஷம் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை விட முக்கியம் ரிப்பீட்டட் ரிவிஷன் அதிகமாக இருந்தாகணும். ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நல்லா பாருங்கள். Group 4, Group 2 படிக்கிறவங்க லாங்குவேஜ் தினமும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தான் செய்யணும். ஓகேவா? லாங்குவேஜ்க்காக மட்டுமே ஒரு டெஸ்ட் வந்து ஆரம்பிக்க போகிறேன். அங்கே வரும்போது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழாக சீக்கிரம் முடிக்க முடியும். ஒரு 30 டெஸ்ட் கிட்ட வந்து இருக்குது. அந்த 30 டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள். இங்கிலீஷுக்கு இன்னும் 7 மாதம் கிட்ட வந்து இருக்குது. Group 2 மட்டும் தான் இங்கிலீஷ் வந்து வரப்போகுது. ஸோ Group 2க்காக ஒரு மாடல் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ரிலீஸ் பண்ணால் பெட்டராக வந்திருக்கும். ரிலீஸ் பண்ணலைனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளானை நம்ம வந்து கொண்டு போயிடலாம். அப்போ தமிழுக்கும் இங்கிலீஷும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலையை வந்து கிடையாது. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தமிழுக்கு வேர் டு ஸ்டடி வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு டாப்பிக்குமே ஏழு வைஸாக 6th, 7th, 8th, 9th நல்லா அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக வந்திருக்கும், போதுமானதாக வந்திருக்கும். 1 or 2 மந்தில் தமிழ் நீங்கள் முடிச்சிடலாம். ஆனால் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக நான் வந்து கொண்டு வரேன். அப்போ உங்கள் பிளானில் டெய்லி என்ன பண்ணணும்? 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் 1 hour லாங்குவேஜ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தமிழ் வரலன்னு நினைக்கிறவங்க அந்த 1 hourக்கும் ஜிஎஸ்க்காக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷ் நம்ம என்ன பண்ணோம், மினிமம் ஒரு February அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். சத்தியமாக சீக்கிரமாக முடிச்சிடலாங்க. நிறைய பேர் சொல்கிறது இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குன்னு. நிச்சயமாக கிடையாது, ஈஸியாக தான் இருக்குது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுமே தவிர ஈஸியாக தான் பண்ணிடலாம். பார்க்கும் போது தான் ஒரு புது சிலபஸ் மாதிரி தோணும். பட் தமிழை விட இங்கிலீஷ் இந்த வருஷமும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். முன்னாடி தமிழ் படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி, பட் இங்கிலீஷ் புதுசாக படிக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு டஃப்பாக இருக்காது. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே ரைட். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறது சமச்சீர் புத்தகம் தான். ப்ரோ கேள்வி வருமா? அப்படி யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வரும். Group 1ல் 175 கேள்வி இருக்கா? 100 கேள்வி சமச்சீர் புத்தகம் தான். Group 2 75 இருக்கா? 35 சமச்சீர் புத்தகம் தான். Group 4 75 இருக்கா? 65 சமச்சீர் புத்தகம் தான். சரியா? எப்படி பார்த்தாலும் அந்த கட் ஆஃப் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு சமச்சீர் புத்தகம் தான் வேலை செய்யும். ஓகே, ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ண நல்லா வந்து பாருங்கள். டிகிரி ஸ்டாண்டர்ட் புக் ஃபார் ஆல் பேஸ்ட் ஆன் சிலபஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த புக் லிஸ்ட் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு டாப்பிக்கு நீங்கள் படிக்கும் போது டிகிரி லெவல் புக்கையும் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். Group 4க்கு கவலை கிடையாதுங்க.
குரூப் 4 மட்டும் படிக்கிறவங்களுக்கு சமச்சர் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி லாங்குவேஜ் பண்ணிட்டா கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். பட் குரூப் 1 குரூப் 2 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சமச்சர் மட்டுமே போதாது. கேட்க போகிற கேள்வியில் அப்படி கேட்க போகிறது கிடையாது. இப்போ பாலிட்டி படிக்கிறீங்களா, அதுக்கு சமச்சர் புக்கை படிக்கணும், டிகிரி லெவல் புக்கும் படிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முழுமையாக இங்கே வந்து கொடுத்துருக்கேன். சம் புக்ஸ் மிஸ் ஆகியிருந்தால் அதுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ டிஎன்பிஎஸ் 2025க்கான கிளாஸஸ் போய்கிட்டுருக்கு, ஹிட் பேட்ச் போயிட்டுருக்கு. செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்க, பிளான் எப்படி இருக்கணும் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். டெய்லி லாங்குவேஜ் வந்து படிக்கணும் 4 to 5 hours அண்ட் பாட வாரியாக எடுத்துக்கோங்க. நம்ம யூடேசிங் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல நிறைய பேர் யோசிக்கிறது, எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன் 20 வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய வந்திருக்கு. குரூப் 1ல் 40 கிட்ட கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு படிக்கணும். அப்படி இல்லை, முன்னாடி கொடுத்த 10 யூனிட்டை அதை மாற்றி கொஞ்சம் மச்சம் மறுவு கிளப் பண்ணி தான் 6 யூனிட்டாக வந்து மாற்றிருக்காங்க. அதே சிலபஸ் தான், மாற்றங்கள்லாம் இல்லை. இப்போ ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து 10 கொடுத்துருக்காங்க. இதில் ஹிஸ்ட்ரி மட்டும் 10 கேட்பாங்களா, 5 கேட்பாங்களா, ஐஎன்எம் 5 கேட்பாங்களா தெரியாது. ஐஎன்எம்மே 10 கேட்டு வைக்க சான்ஸ் இருக்குது. இல்லை ஹிஸ்ட்ரி மட்டும் 10 வந்து கேட்கலாம். ரைட். அப்போ இந்த மார்க்ஸை விட்டுருங்க, எப்பயும் கேட்குற மாதிரி தான் கேட்க போகிறாங்க. என்ன கொஞ்சம் வந்து யூடியூபர்ஸ்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை எடுத்து பாலிட்டியில் 15 கேள்வி, ஹிஸ்ட்ரியில் 10 கேள்வி, சயின்ஸ் 5 கேள்வி அவங்களே கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் குரூப் 4 சயின்ஸ் எவ்வளோ கேட்டிருந்தாங்க? ஒரு 5 to 7 தான் வந்து கேட்டிருந்தாங்க. பெருசாலாம் கேட்கல. எல்லா வருஷமும் சேம் ஃபார்மில் ரிப்பீட் ஆகுது, பிரித்து கொடுத்துட்டாங்க, அது மட்டும்தான். ஓகே. ஸோ வழக்கமான முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாமே சொல்கிறது தான். பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமி, ஜியாகிரஃபி, இது பிலிம்ஸில் பேஸ் பண்ண ஒரு யூனிட். ஓகே. தமிழ் சொசைட்டி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், இதில் அட்மினிஸ்ட்ரேஷனாக ப்ரீவியஸாக அந்த யூனிட் நம்பர் 9, இது ப்ரீவியஸாக வந்து யூனிட் நம்பர் 8. அவ்வளோதான் வித்தியாசம், பேர் மட்டும் தான் மாற்றம், மற்றபடி எல்லாமே காமன் தான். ஓகே. சரி, பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது நல்லா பாருங்கள். முன்னாடி நம்ம ஒரு 1 days பிளான் வந்து கொண்டு வந்திருந்தோம். அந்த பிளானுக்கும் இந்த பிளானுக்கும் ஒரு சில மாற்றங்கள் தான், பெருசாக எதுவும் வந்திருக்காது. ஏன்னா ஜிஎஸ்ல மாற்றங்கள் பண்ணலை. முன்னாடி ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கலாம். எல்லாமே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். Day 1 Jan 10 போடுங்க, Day 2 Jan 11 நீங்களாக போடுங்க. என்ன வந்து டேட் போட்டு கொடுங்க அப்புறம் மாதிரி கேட்காதீங்க. ஒரு பிரிண்ட் போட்டோ இல்லை பார்க்காம அது எழுதியோ இல்லை கைப்பட எழுதி நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதுனா மட்டும்தான் ஓகேப்பா இன்றைக்கி Jan 12 இதை படிக்கணுன்றது விஷயம் உங்களுக்கு வந்து பின்னாக புரியும். எல்லாமே நாங்களே பண்ணிட்டா நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணும் போது தான் இதை நான் பண்ணியிருக்கோமா அப்படின்ற விஷயம் வந்து பின்னாக தோணும். ஓகே. ஸோ ஒரு நாளும் என்னென்ன படிக்க போகிறோம், என்ன டாப்பிக்கு, என்ன புக்ஸு, சோர்ஸ் புக் என்ன, டிக் லெவல் புக் என்ன, எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் பாருங்கள், முழுமையாக நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் சிலபஸ் தான். ஓகே. சிலபஸை படிக்கும் போது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் டாப்பிக்கு போல் தனித்தனியாக பிரிங்க. குரூப் 4 காமனாக படிச்சுட போகிறீங்க. மோஸ்ட்லி குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 கம்பைன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் படிக்கும் போதே குரூப் 1க்கும் குரூப் 4 குரூப் 4க்கும் என்ன சிலபஸ் காமனாக இருக்குது. இப்போ ப்ரியாம்பிள் இருக்கா, குரூப் 1 ப்ரிலிம்ஸில் இருக்குது, குரூப் 1 மெயின்ஸ் இருக்குது, குரூப் 2லேயும் இருக்குது, குரூப் 4லேயும் இருக்குது. அப்போ அதை படிக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கா, எதில் கவர் ஆகுது, எல்லாமே கவர் ஆகுதா, அப்போ ஸ்ட்ராங்காக படிக்கணும். அப்போ இந்த ஒரு டாப்பிக்கும் இந்த 3 எக்ஸாம்ஸில், மெயின்ஸில், ப்ரிலிம்ஸில் எது காமனாக வருதோ அதை முதல்ல பிரிங்க. அது நீங்கள் தான் பண்ணணும். எல்லாமே எல்லாரும் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். சிலபஸ் காப்பி எடுத்துக்கிட்டு நீங்களாக பண்ணிட்டா பெட்டர். அதை பண்ணி முடிச்சிட்டாலே பாதி கடல் நம்ம தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் கரைக்கு நம்ம வந்துடலாம். ஓகே. ரைட். ஸோ டாபிக் வைஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ Day 4 பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் லெவல் ஃபார் குரூப் 1, குரூப் 2, ப்ரிலிம்ஸ் ஃபார் ஆல் எக்ஸாம். ஓகே. இப்போ குரூப் 1, குரூப் 2னா குரூப் 4 படிக்கக்கூடாதா? அப்படி கிடையாது. இந்த டாபிக் எல்லாருமே தான் படிக்கணும். ரெகுலேட்டிங் கேட்டால் குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, மெயின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த விஷயம் என்ன, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கணும், பட் சேம் டைம் மெயின்ஸ் லெவலுக்கு கொஞ்சம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த டாபிக் இருக்குது மக்கள் தொகை பெருக்கம், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ரைட். இப்போ இந்த குரூப் 4ல் சிலபஸில் இல்லை ப்ரோ நான் படிக்கணுமா, படித்து தான் ஆகணும். ஏன் புக்கு பாருங்கள், 11th எக்கனாமி, 10th ஜியாகிரஃபி படிக்கணுமா இல்லையா, படித்து தான் ஆகணும். சரியா? அப்போ இந்த டாபிக் நாம் கொடுக்க எல்லா விஷயமே உங்களை மிஸ்கைட் பண்ண போகிறது கிடையாது. சொல்கிற எல்லா விஷயமே சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. ஸோ மாதிரி ப்ராப்பரான பிளான் நம்ம ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். முழுமையாக செக் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருந்தால் டைம் வந்து ஓடிடும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லா விஷயமே ஒரு டாப்பிக்கும் நீங்கள் படிக்கும் போது சமச்சர் புக்கும் டிகிரி லெவல் புக்கும் சேர்ந்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். பாருங்கள், ஜிஎஸ் பார்ட் நம்ம சமச்சர் முழுமையாக முடிச்சிட்டோம். எங்கே Day 90லேயே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா முக்கால்வாசி சயின்ஸை தவிர்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் முடிச்சாச்சு. ரைட். ப்ரிப்பேர் பண்ணும் போது ஸ்டாண்டர்ட் புக்ஸும் சேர்த்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ரைட். ஸோ Day 91 to 100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமச்சர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. May 15 உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் Day 101 to 150 ஃப்ரம் April 1 கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அங்கே வரப்போகுது. ஸோ அது வரும்போது எவ்வளோ வேகன்சி இருக்குது, எப்படி கொண்டு வந்திருக்காங்க, பசங்க எப்படி படிச்சுட்டு இருக்காங்க, எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு சின்ன மாடல்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். அப்போ என்ன ஆகும், இந்த லாஸ்ட் 50 நாள் அதிகமாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 81 days யார் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறாங்களோ அங்கே தான் நிற்குது. அப்போ இந்த 90 days என்ன பண்ணிட்டீங்க,
நீங்கள் ஆல்மோஸ்ட் 90% சிலபஸ் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. 90% இல்லைனாலும் இது அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு 60% நீங்கள் முடிச்சு வச்சுருப்பீங்க. ஃப்ரம் ஏப்ரலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சல்லி மாதிரி ஈஸியாக வந்து பண்ண வச்சுட்டு போயிட்டே வந்திருக்கலாம். ஈஸியாக நீங்கள் கொண்டு போயிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2.5-3 மாதம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப ராவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அது எல்லாமே ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு மேலே வந்துட்டால் ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஃப்ரீ டெஸ்ட் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில். அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. பட் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? லாங்குவேஜுக்கு ஒரு அட்டவணை ரெடி ஆகிடுச்சு. தமிழுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன், இங்கிலீஷ்க்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. பட் வெயிட்டிங் ஃபார் அ மாடல் பேப்பர். எல்லாமே சீக்கிரமாக நான் கொடுத்துட்றேன். ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு பொங்கலுக்கு அப்புறம் நான் வந்து அப்டேட் கொடுத்துருவேன், கன்ஃபார்மாக வந்துடும். சரியா? பட் பிளான் நீங்கள் Jan 10 ஆரம்பிச்சிடுங்க. அதை பேஸ் பண்ண கொண்டு போகணும். இன்னும் லேட் பண்ணாதீங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணி கேளுங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸஸ் Jan 4th அண்ட் 10th வந்து ஆரம்பிக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா அப்டேட்ஸுமே டெலகிராமில் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். இந்த வருஷம் நமக்கான வருஷமாக மாறணும்னா அம்பி இல்லை அந்நியனாக மாறணும். அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.